யூபிலியும் இயற்கையும். அந்த யூபிலி வருஷத்தில் உங்களில் அவனவன் தன் தன் காணியாட்சிக்கு திரும்ப போக கடவன். லேவியராகும் 25:13. யூபிலி என்ற வார்த்தைக்கு வல்கேட்டில் உபயோகிக்கப்பட்டுள்ள சொல் ஜிபிலாயுஸ் ஆகும். இதன் எபிரேய சொல் யோபேல். இதன் பொருள் வெள்ளாடு. வெள்ளாட்டின் கொம்பு எக்கால சத்தம் ஒலிக்க பயன்படுத்தப்பட்டபடியால் யூபிலி என்ற பெயர் பெற்றது. யூபிலி ஆண்டு 7ஆம் திங்கள் 10ஆம் நாளிலே ஆரம்பித்தது. யூபிலி ஆண்டு ஆரம்பித்ததை அறிவிக்க எக்காலம் ஒலிக்கப்பட்டது. எக்காலம் விடுதலையை குறிக்க ஒலிக்கப்பட்டபடியால் யூபிலி ஆண்டின் ஆரம்பத்தை அறிவிக்க ஒலிக்கப்படுவது மிகவும் சிறப்பு உடையது ஆகும். யூபிலி ஆண்டில் சிறப்பான பாகம் விடுதலை ஆகும். பல்வேறு முறையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மறுபடியும் வாழ்க்கையை கட்டியெழுப்ப யூபிலி ஆண்டு ஒரு வாய்ப்பு அளிக்கின்றது. இழந்து போன காணியாட்சிகள் மறுபடியும் இழந்தவர்களின் ஆதிக்கத்தில் வருகின்றன. இந்த சமுதாய ஒழுங்கு இன்று சமூகத்தில் சிலர் கையில் மட்டும் பொருளாதாரம் குவிந்திருப்பதையும் பெரும்பான்மையினர் பொருளின்றி இருப்பதையும் தடை செய்ய உதவுகின்றது. இன்னும் யூபிலி ஆண்டில் மனிதனுக்கு மட்டுமல்ல ஓய்வும் விடுதலையும், இயற்கைக்கும் உலகத்தில் ஓய்வும் விடுதலையும் கொடுக்கப்பட வேண்டும். விதை விதைக்காமலும் தானாய் விழுந்து விளைந்ததை அறுவடை செய்யாமலும் கிளை நறுக்காமல் விடப்பட்ட திராட்சை செடியின் பழங்களை சேர்க்காமலும் இருக்க வேண்டும். அப்படியானால் மட்டுமே யூபிலி என்பது விடுதலையின் ஆண்டிற்கு சமம். மிருகங்களும் நிலமும் ஓய்வு விடுதலை கொடுக்கப்படாமல் தொடர்ச்சியாக பயன்படுத்தப்படுவது நிலத்தை சுரண்டுதலுக்கு, பிறர் பொருளை அபகரிப்பதற்கு ஒப்பாகும். இஸ்ரேலரின் வாழ்வில் கொடுக்கப்பட்ட நியமங்கள் வருங்காலம் சார்ந்ததாகவும் விடுதலைக்குரிய வழிகாட்டுதலாகவும் அமைந்திருந்தது. இதை நாசரேத்தோர் அறிக்கையிலும் ஆண்டவர் குறிப்பிட்டார். இறை நியமம் நிறைவேற்றப்பட்ட நம்மையும் கையளிப்போம். இயற்கையில் இறைமாட்சியை உணர்ந்து விடுதலையாளராக செயல்படுவோம். நாமும் விடுதலை பெற்று மகிழ்வோம். ஜெபம். படைப்பாளரான கடவுளே, இயற்கையை எமது வாழ்வின் நலனுக்காக வழங்கினீர் என்ற மனநிறைவுடன் சேதமில்லாமல் காத்திட ஆற்றல் வேண்டுமாறு வேண்டுகின்றேன். ஆமீன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.